விஸ்வா சக்தி கிட்ட கேக்குறாங்க, கேஸ்ல என்ன காம்ப்ளிகேஷன், ஏன் கேஸை யாரும் எடுக்க மாட்டேறாங்க? பிரகாஷ்னு ஒருத்தனை கொலை பண்ணிட்டதா அப்பாவே சரண்டர் ஆயிருக்காங்க. எங்க அப்பா அதை பண்ணல, மொத்த டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்றோம். யாரோட மிரட்டலுக்கும் பணிஞ்சு போகாம இந்த கேஸ் எடுத்து நடத்துவீங்களா? எங்க அப்பாவை பெயில்ல எடுக்கணும் சார். அவர் ஒரு நல்ல வாத்தியார், எதிர்கால சமுதாயத்துக்கு வழிகாட்டியா இருந்தவர். அதே தகுதியோட அவர் வாழணும். இந்த கேஸ்ல நிரபராதியா அவரை நீங்க நிரூபிக்கணும். சரிங்க, உங்க எதிரி யாரு? உங்க ரெண்டு பேத்துக்கும் காமன் எதிரியா? என்னங்க பாக்குறீங்க? வா சக்தி. என்ன சக்தி, கிளம்புங்க நீங்க. அப்பா கேஸ் இது நார்மல் கேஸா இருந்தா நான் எடுக்க மாட்டேன். உங்க கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. இந்த டீட்டெயிலும் வேணா, உங்க அப்பா கேஸ நானே ஹேண்டில் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போலாம் வா. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வா சக்தி. என்ன வேலை பண்ற? அந்த விஸ்வா கிட்ட நீ எதுக்கு பேசுற சக்தி? எல்லாம் லாயர்னு அவங்கிட்ட போய் கேஸ குடுக்குற. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்ன வேலை பேசுற நீ? அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன, லாயர் கிடைப்பாங்கன்னு நம்பிக்கை கொடுத்த. இப்ப விஸ்வா கிடைச்சதும் ஏன் இப்படி பேசுற? ஒத்துக்கிட்டேன்னு கேட்டா என்கிட்ட என்ன வழி இருக்கு? ஆமாவை மீறி ஒரு லாயர் கூட எங்க அப்பா கேஸ எடுக்கவே மாட்டேறாங்களா? அப்படியே என்ன விட்டுற சொல்றியா? யாரு தலையிட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த கேஸ எடுத்து நடத்துறேன்னு சொன்னது விஸ்வாதான். நல்ல புத்திசாலி, ரொம்ப தைரியசாலி. ஒரு கேஸ எடுத்தா கண்டிப்பா வெளியே கொண்டுட்டு வந்துருவார். விஸ்வா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சக்தி, இப்பதான் பாக்குற, அதுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சா? தவிர உனக்கு யார பார்த்தாலும் நம்பிக்கை வந்துடும். நான் நல்லது செய்வேன்னு உனக்கு தோணுது இல்ல? அப்ப நான் விஸ்வா கிட்ட இந்த கேஸ கொடுக்காத. அவங்கிட்ட போய் சொல்லு, எங்க அப்பா தலையிடாம நான் பாத்துக்கிறேன். அப்பாவே சரண்டர் ஆனதுனாலதான் யாருமே கேஸ் எடுக்க பயப்படுறாங்க. விஸ்வாவுக்கு பிட் பாக்கெட் கேஸ் கூட கிடைக்காம இருந்திருக்கும். அதனாலதான் பள்ளி இழிச்சுக்கிட்டு உன்கிட்ட கேஸ வாங்கிக்கிறான். கேஸ ஜெயிக்க வைக்கலாம், ஆனா விஸ்வா வேணாம், எனக்கு செட் ஆகல. அவரெல்லாம் நமக்கு ரிலேஷனா? உனக்கு செட் ஆகலாட்டி என்ன, கேஸ நல்லா நடத்தினா போதும். உனக்கும் அவருக்கும் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, எனக்கு நல்லா புரியுது. நீ சண்டை போடுறவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்ல. மீன் ரெண்டு பக்கமும் சில சமயம் நியாயம் இருக்கும். அப்பா வெளியே வர நமக்கு இருக்க ஒரே பிடிப்பு விஸ்வாதான். ப்ளீஸ் வேலா, நீ பண்ண ப்ராமிஸ காப்பாத்துவா, கேஸ எடுக்கட்டுமே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அப்ப சேரன் விஸ்வா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, நடந்துகிட்டே இருக்காரு. விஸ்வா கேஸ் எடுக்கணும்னா நான் போறேன் சக்தி. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாத, விட்டுட்டு போகாத, புரிஞ்சுக்கோ வேலா. சக்தி, நான் கோர்ட்டுக்கு வெளியே வெயிட் பண்றேன். அவனை விட்டுட்டு எல்லாம் போல. அவன் மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அவன் என்னை எதிர்க்கிறதுக்காண்டிதான் இந்த கேஸே எடுத்திருக்கான். அது கூடவா சக்தி உனக்கு புரியல? உன்னாலதான் இப்பயும் நல்லது நடக்குது. சக்தி, எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போய் அப்பாவை மீட் பண்ணணும், கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களையே மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கால் பண்றேன், தைரியமா இருங்க. நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம். சக்தி, வேலனுக்கு ஏதாவது கோவமா? வேலையை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் மார்னிங் வந்துடுறேன். பரம் ஓடியாரு. சிவபதி கிட்ட சொல்றாரு, நம்ம சொன்னதை மீறி ஒரு லாயர் மெய்யநாதன் கேஸ எடுத்துட்டாங்கய்யா. பேரு விஸ்வா. பார் கவுன்சில் சொல்லியும் நீங்க சொல்லியும் அவன் இந்த கேஸ எடுத்திருக்கானா? எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். விஸ்வாவை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வா. இந்த சிக்கல் சிவபதி கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும். மேட்டு என் பேரை கேட்டாலே எல்லாரும் தலதிரிக்க ஓடணும்யா. மேட்டு ஒரு பய இந்த சிவபதி முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படணும். தூக்கிட்டு வர சொல்லியா, இப்பவே நம்ம போறோம். நீ வீட்டுக்கு போ, நான் வெளியே போனோம். எங்க வேலை போற? என்னைய மீறி ஒரு லாயர் கிட்ட பேசி வச்சிருக்கேல்ல, அவன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கணும். வேலா, விட்டுரு வேலா. சரி சக்தி, என்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு எல்லாம் அந்த லாயருக்கு தகுதியே கிடையாது. சக்தி, நீ எதுக்கு பதறணும்? விஸ்வாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் அப்பா கேஸ யாரு பாத்துப்பா? நடத்த முடியுமா? அப்பாவை வெளியே எடுக்க விஸ்வா வேணும், புரிஞ்சுக்கோ வேலா. உனக்கு எல்லாமே நான் தான், அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. அவன் ஒரு லாயர், அவன் இல்லாட்டி 1000 லாயர் கிடைப்பாங்க, ஆனா வேலை எப்பயும் ஒண்ணுதான். உனக்கு வேலை ஒருத்தன் தான், ஞாபகத்துக்குள்ள வச்சுக்க. வேலா, இதெல்லாம் சொல்லணுமா? அவர் லாயர் தான், வேற ஒண்ணும் இல்ல. வா. நான் நிஜமாலே அவரை அடிக்க போறது இல்ல, எனக்கு வெளியே வேற வேலை இருக்கு. சாவியை கொடு. பிரகாஷ் விழுந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு நான் பார்க்க போறேன். வேலன் கிட்ட இருந்து சக்தி தப்பிக்கும் போது விழுந்துட்டாங்க. பாட்டி தூக்கி விடுறாங்க. வேலன் அதை பார்த்து சிரிக்கிறார். திருப்பி தடுமாறி விழுகிறாங்க சக்தி. வேலன் பிடிக்கிறார். நான் ரவுடி, என் பொண்டாட்டிய நான் தான் தூக்கிட்டு போறேன் பாருங்க. அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.